காலையிலேயே உன்னாண்ட பேசலான்னு இருந்தேன். எல்லார் எதுக்கையும் பேச வேணான்னு விட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்லண்ணா. பேங்க்ல இருக்கிறதையும் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். கல்யாண செலவையும் நம்மளே பார்த்துக்குறோன்ட்ட. இப்போ கடையும் கொடுத்துட்டேன்னா நம்மளாம் என்ன பண்றது? நாக்கு வலிக்கிறதா? என்ன அண்ணன்ட்டு எப்படி பேசுற? அண்ணன்ட்டு எப்படிடா பேசிட்டேன்? என்னடா அண்ணன்ட்டு எப்போ பேசலாம்? அண்ணன்ட்டு இப்படி பேசுற, அண்ணன்ட்டு இப்படி பேசுறேன் ஆப் பண்ணுகிறீங்க. அண்ணன் தானே, அப்போ என்ன வேணா பேசலாம்ல. இப்போ கூட பேசலன்னா இப்படி சும்மாவா வந்துச்சு கடை? எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்போ கூட 2 பேர் வந்து கடையை கேட்கும்போது எவ்வளோ பெரிய சீனாச்சு. புஷ்குன்னு எடுத்து குத்துட்டா பாரு. ஏய் துர்கா, என்ன ரொம்ப ஓவரா பேசின்னு இருக்க நீ? என்னமோ ஓன் கடை மாதிரி பேசுற. அண்ணன் தானே இந்த கடையை நடத்துச்சு. அண்ணன் தான் துரை அண்ணனை பார்த்து பேசிச்சு. அண்ணன் தான் எல்லாமே பண்ணுச்சு. அது கடை அது குடுக்குறது உனக்கு என்ன? ஐயோ உனக்கு என்னம்மா? நீ பாட்டு கடையை எடுத்துட்டு போயிடுவ. அப்படியே சொசா கவர்மெண்ட் வேலை செய்யறவன் வீட்டுல போய் உட்காந்துக்குவ. நாங்க என்ன பண்றது? ஏய் நான் ஒன்னும் அந்த கடையெல்லாம் கேட்கல. எனக்கு அந்த கடையெல்லாம் வேணாண்ணா. அப்படி அந்த கடையை கொடுத்துதான் இந்த கல்யாணம்னா அந்த கல்யாணமே எனக்கு வேணாம். வேலை போறதுக்கு நான் என்ன மாடா? தோ இவர் பேர்லயே எழுதி கொடுத்துரு. ஏய் நீ ரொம்ப பேசுற. கை நீட்ட கூடாதுன்னு பாக்குறேன். ஏய் துர்கா கை நீட்டுவ. அதுதான் எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டை வச்சிருக்கீங்க? சொல்லாத. இந்த ஊருக்கு வர சொல்ல என்கிட்ட இந்த கடை இருந்துச்சா? இந்த கடை இல்லாம எங்களால பொழிச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல நான் அப்படி சொல்ல. பின்ன எப்படி? எல்லாம் வளர்ந்தீங்க அதான் பேசுறீங்க. போங்க நான் போடா டேய்.